மழை வருதுப்பா. அப்பா மழை வருது. விடியாங்க விடியாங்க, வேமா வாங்க. எங்கே வராந்துல என்னடா கொடையோட நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? சரியான மழைங்க நம்ம ஏரியாவில். அது என்னன்னு தெரில, நம்ம நேரமானு தெரில. ஆடு பயணம் போகிற அன்னைக்குன்னு பெய்யுதுங்கள. அதாவது இன்றைக்கி நைட்டு ஆடு ஒரு 12 மணிக்கு ஆட்டை பற்றிடும். பத்துறதுன்னா லாரியில் ஏற்றிடும். சரியான மழை. இப்போயும் லேசாக இப்போ பெஞ்சிட்டு தான் இருக்குது. நைட்டு வரைக்கும் பெய்யாமல் இருந்தால் தேவலை. நைட்டு ஆடை வந்து அங்கே போய் இறங்குற வரைக்கும் பெய்யாமல் இருந்தால் தேவலை. என்ன பண்ணுன்னு தெரில. இப்போ என்னன்னா, நம்ம கருப்பு இருக்காப்புல, அது என்னென்னா போன வாட்டி அங்கே நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து ஆடு இங்கே வரையில் ஏற்றிட்டு வரும்போது அந்த ஆடு ஏற்ற ஆளுக்கு வருவாள்ல, அந்த ஆட்களை பார்த்துட்டு ஓடிடுச்சு. நாங்களும் கருப்புன்னு கூப்பிட்டு ரொம்பட்டி ஒரு 1/4 மணி நேரம் வண்டியை ஆடு ஏற்றி நிற்கிது. வண்டி 1/4 மணி நேரமாக கத்துறோம், வரவே இல்லை. பிடிக்க போனால் ஓடுது பயந்துக்கிட்டு. நம்மளே பயந்துக்கிட்டு ஓடுது, வெறி பிடிச்சது மாதிரி. அதோட அங்கேயானா விட்டுட்டு வந்துட்டோம். விட்டுட்டு 4 நாள் சென்று ஆட்டை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கூப்பிட்டு ரொட்டி கிட்டினா வாங்கி போட்டு ஆட்டோவில் ஏற்றி வச்சு கொண்டு வந்தேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர் இருக்கும். அப்படித்தான் இதை கொண்டு வந்தேன். மறுபடியும் இப்போ என்ன ஒன்றுன்னு தெரில, வருதா என்னன்னு தெரில. மறுபடியும் இந்த ஆடு வர ஆட்களை பார்த்து பயந்து ஓடிச்சுன்னா அவ்வளோதான். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது, 15 கிலோமீட்டர் தாண்டி. அங்கே கொண்டு போய் விட்டுட்டு போயிட வேண்டியதான். இங்கே சொந்தக்கார விட்ட தெரிஞ்ச விட்டுட்டு போக வேண்டியதான். வீட்டில் யாரும் இருக்க மாட்டோம். ஆனால் உள்ள சோறு போட்டுக்குறாங்க. வரலைன்னா முயற்சி பண்ணி பார்ப்போம், என்ன ஒன்றுன்னு தெரில. குட்டியாக இருக்கும்போது கொண்டு போனோம். இது பெருசாகவும் இது சேட்டையை காட்டுது. நைட் ஆச்சுன்னா கெடையிலே தங்க மாட்டேங்குது. எங்கிட்டாவது இந்த வேறு நாய், அந்த தெரு நாய், பொட்டை நாய் வருதா, அதை பார்த்துட்டு ஓடிடுது. இன்னும் மன வருத்தமாக இருக்குது. இது இல்லை இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது நமக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இது மித்த பிராணினா தூக்கிடலாம், இது தூக்கத்தான் செய்யலாம். ஆனால் வறண்டி விட்டுரும், காலு கையை வறண்டிடும். அப்புறம் கடிச்சு பல்லு பட்டுச்சுன்னா அது வேறு ரொம்ப பிரச்சனையாக போயிடும். இது கட்டி போட்டு வளர்த்துருந்தோம்னா கொஞ்சம் சொல் பேச்சு கேட்டிருக்கேன். இது ஆட்டில் கிடக்கிறதுனால பெரும்பாலும் கட்ட மாட்டாங்க. எல்லோரும் கட்டி போட்டு தான் வளர்ப்பாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஃப்ரீயாக விட்டாச்சு. அப்படி சாப்பாடு ஆகிட்டு இருக்கு. என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். அப்பா என்ன மழையா? நல்ல மழையா? நல்ல மழை தான். அங்கிட்டு எப்படி? அங்கிட்டு மழை இல்லை. பனைக்குளமா சரியான மழையா? ஆமாம், பனைக்குளத்துக்கு இங்கிட்டு தான். என்ன குழம்பு? கண்மணி புளிரசம். புளிரசம் தொட்டுக்கிற? முட்டையா? ஆம்லேட். அவ்வளோதான், கடைசி நாள் இன்னைக்கு இங்கே. வேலையெல்லாம் முடிஞ்சா? கடைசி நாள். அங்கிட்டு போய் கொஞ்சம் சிரமா. இது கொஞ்சம் சௌரியமான இடம்ல. ஆமாம், அங்கே போனால் நீ வந்து ஒரு இருக்க முடியாது. 2 பேர் தெரியும். அங்கிட்டு இப்போ எங்களுக்கு ஒரு ஆள், நான் அங்கிட்டு 2 ஆள் தெரிஞ்சால் தான் வேலை நடக்கும். அதை அடிக்கணும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி தாங்க லாஸ்ட் நாள். இன்றைக்கி நைட்டு கரெக்டாக ஒரு 12 மணிக்கு வண்டி வந்துடும். லாரி, அதாவது ஒரு பெரிய லாரிங்க, ஒரு சின்ன டெம்போ, அப்புறம் ஒரு கூண்டு வச்ச டெம்போ. இதெல்லாம் வந்தால் தான் இந்த குட்டி எல்லாத்தையும் தனியாக ஏற்றிடும்.
முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியுதா என்னன்னு பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பார்க்குறேன். இல்லைன்னா நம்ம தான் வேலை வைக்கிற மாதிரி இருக்கும், ஆடு ஏற்றுற மாதிரி இருக்குங்க. அந்த நேரம் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. பாருங்க எல்லாம் நனைஞ்சு நிற்கிது. இந்த மழை 1 மாதத்துக்கு முன்னாடி பேஞ்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் ஆடு குட்டிகளுக்கு. பாருங்க பயணம் போகிறதுனால வலை எல்லாம் பீத்தொலையாக இருக்கும், தச்சுக்கிட்டு இருக்க. குட்டியெல்லாம் தனியாக ஒரு 1 டெம்போலையும், அப்புறம் அந்த சின்ன பிரிவையெல்லாம் இருக்குல்ல, இந்த நடுத்தர ஸ்டேஜில் இருக்குல்ல, அந்த சின்ன குட்டியில் அது தனியாகவும், இந்த கிடாகி ஆடு இதுகளை தனியாகவும் அந்த மாதிரி ஏற்றிடும். தனித்தனியாக ஏற்றினா தான் அந்த ட்ராவலில் வந்து அது மிதிவிடாமல் இருக்கும். இல்லைன்னா சின்னதை வந்து பெருசு அப்படியே காலை வச்சு மிதிச்சிடும். இந்த மண்டே ரொம்ப நாள் போடக்கூடாது. ரொம்ப பேர் கேட்பிய ராமநாதபுரம் ஏரியாவில் வந்து மேய்ச்சலுக்கு தான் இடம் நிறையா இருக்க, ஏன் வெளியில் பற்றிட்டு போறிய அப்படின்னு. என்ன காரணம்னா நம்ம ஏரியாக்களில் வந்து அதிகமாக வந்து கருவேல மரம் அதிகம். 2வது இந்த ஏரியாவில் வந்து ஆடு அதிகம், ஆடு மாடுன்னு எல்லாமே அந்த பக்கத்து அதிகம். அதனால் மேய்ச்சல் இருக்காது. மேய்ச்சல் வந்து இந்த கருதறுப்பு டயத்தில் வந்து 1 மாதம் இருக்கும் அதிகபட்சம். அதுக்கப்புறம் வறண்ட பூமியாக மாறிடும். இப்போயும் ராமநாதபுரம் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடும் அடுத்த மாதங்களில். பங்குனி மாதத்துலேருந்து சும்மா அப்படியே காஞ்சி போன இது மாதிரி ஆயிரும். அந்த ஏரியாவில் வந்து எப்படின்னா நம்ம இப்போ போய் இறங்குற ஏரியாவில் வந்து மாடு தான் அதிகமாக இருக்கும், பெரும்பாலும் ஆடு இருக்காது. மாட்டுக்கு வந்து அந்த பெரிய வாய் கடிச்சிட்டு மிச்சம் விட்டது பூரா அந்த ஆட்டுக்கு வந்து சின்ன வாய் தானே, அதுக்கு இறையா போயிடும். அந்த ஏரியாக்களில் வந்து ஒரு உள்ளூர் ஆடு இருக்குது, ஒரே ஒரு இந்த நம்ம ஆடு அளவு தான் இருக்கும். அவங்க ஆட்டோட தான் ஒன்றா போட போகிறோம் இந்த வருஷம். இப்போ தான் சூரியன் வருது. என்னப்பா கட்டிடுமா கருப்ப நைட்டுக்கு? இப்போ நான் கட்ட முடியுமா? கட்டி பார்ப்போம், கட்டி பார்த்து வந்தால் பார்ப்போம். கட்டுறதுக்கு இப்போ அங்கே இருக்கையில் கயிறு எடுத்தாங்க, அதோட ஓடிடுச்சு. போன வாட்டி கட்டுறதுக்கு கயிறு எடுத்தில, அது மாதிரி ஓடிட போகுதுப்பா. சங்கிலி கொண்டு வா, கட்டி பாரு. அதனால தான் வெளியில் போகிறோம். வெளியில் போனால் ஆடு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மழை காலங்களில் வந்து அந்த மழையை தாங்கிறது கொஞ்சமாவது சத்து இருக்கும் அதுக்கு. ரொம்ப பேர் உள்ளூர்லேயே, அதாவது போட்ட இடத்துல ஆடு போட்டிருக்கிறவ வந்து எப்படின்னா அந்த மழை காலங்களில் தாங்கிறதுக்கு தெம்பு இருக்காது ஆட்டுக்கு. அதனால தான் பெரும்பாலும் சேதாரம் அதிகமாக இருக்கும். இதுக்குள்ளே இளங்குட்டி ஒரு 3 குட்டி தான் கிடக்கு, இதெல்லாம் ஆட்டில் விட்டாச்சு. அவ்வளோதான். இந்த ஏரியா இனிமேல் 6 மாதத்துக்கு அப்புறம் தான், இன்னும் ஒரு 6-7 மாதம் இந்த பக்கத்து வர. போன வருஷம் இருந்த ஊரில் போல் இந்த வருஷம் வந்து அதுக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர் தூரம் அந்த பக்கத்து ஒரு ஊர். அது எந்த ஊருன்னு தெரியல, நான் போனதில்லை. எங்கள் அப்பா தான் போய் அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா இந்த ரோட்டு பக்கம் இருக்குல்ல, அதான் ரோடு. அந்த பைக் நிற்குதா, அது வந்து ரோடு. அந்த ஓரத்தில் வலையடித்து சாயந்தரம் வேலை இருக்குது. இந்த எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் இந்த கூடு, எத்தனை கூடு, 1 2 ஒரு 3 கூடும் எத்தனை வண்டியில், 3 கூடையும் அங்கே பக்கத்தில் வச்சிடணும். அதே மாதிரி இந்த வலை கம்பி எல்லாத்தையும், சாமான் சட்டி எல்லாத்தையும் அள்ளி அங்கே கொண்டு அடிக்கணும் எல்லாத்தையும். அப்போ தான் வண்டி வந்தோடனே ஏற்றுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும்.
என்ன மூட்டை என்ன கட்டிட்டே இருக்கு ஆல்ரெடி? இதில் என்ன இருக்குது? துணிமணியா? பலகாரம். பலகாரமா? அது கட்டப்பை எடுத்தாந்து கொடுத்தேன். ஆனால் ஒரு பை கிடச்சி. இதான் நம்ம பவர் லைட்டு. ஆடி ஏற்றுறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். அடுத்து அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. யார்? அந்த கணஜ நம்பர் எடு. இன்னைக்கு ஆடு விடும் சொன்னார். நல்லா மேயும் அப்படியே ஒரு மூச்சு மேய்ச்சி வரும். போகுதா பாருங்க போகுதான்னு. ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த தோப்பு மேய்ச்சவர்களுக்கெல்லாம் குட்டி கொடுக்கணும். ஆல்ரெடி ஒரு குட்டியை வந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே, சோறு எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு குட்டியை வந்து ஒரு தோப்புக்காரை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது இப்போ சாயந்தரம் ஒரு தோப்பில் ஆடு மேய போகுது. அந்த தோப்புக்கு வந்து அங்கனையே பிடிச்சி கட்டி போட்டு ஆட்டை பற்றிட்டு வர வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு 5-6 தோப்புக்கிட்ட மேயுது. இன்றைக்கி கடைசி நாள்னால நம்ம ஆட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்ல வயிறார மேயன்னு சொல்லிட்டு ஒரு வேறு தோப்புக்காரை விட்ட போனடிச்சு எடுக்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியாது. ஆமாம் 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 ஆமாம். என்ன சவுக்கு தானே இருக்குது, அதான் மேலே போயிடுச்சு, அதை கிடைக்காது. அது ஆமாம், அதை ஆடு அமைச்சி தான் பூச்சி ஓட்ட இருந்தாலும் செம்பராடு போச்சுன்னா எல்லாம் அமைக்க போகிறேன். பூச்சி ஓட்ட இருந்தாலும் ஓடி போயிடும், அமைக்கிறேன் இதை போய். சரி சரி. அது மனுஷன் கால் வைக்க முடியாது, அதுக்கு தான் சொன்னேன். பூச்சி ஓட்ட இருந்தாலும் போயிடும். சரி சரி. ஆமாம் ஆமாம், உள்ளது தான். நான் பேசிக்கிட்டு இருக்காப்புல போனேன். மயிலிறாக கூட்டில் அழகாக சரி வச்சுருக்கேன். போயிட்டு போகிறேன், அது போட்டு போட்டு. சரி சரி சரி, பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு தோப்புக்காரட்டையும் அப்படியே ஆடு மேயறதுனால ஏதாவது ஒரு இது பூச்சி வெட்டு வராது அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு தான் மேய்க்கணும். இல்லைன்னா விட மாட்டாங்க. உள்ளே கண்டு இருக்குங்க, இந்த மாதிரி கடிச்சிருன்னு சொல்லுவாங்க. செம்பரி ஆடை பொறுத்தவரையில் வந்து பில்லை பார்த்துச்சுன்னா வேறு எந்த கண்டுலையும் கடிக்காது. வெள்ளாடு தான் இந்த மாதிரி உழவலையை பார்க்கும். பில்லு கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் கண்டுகளை போய் கடிக்கும். தோப்பில் மாரி இருக்குது, ஏதாவது ஒரு 200 இந்த மாதிரி ஒரு நாளைக்கு காசை கொடுத்துட்டு அப்படியே மேய்ச்சிட்டு வர முடியாது கடைசி நாள்னால. அந்த தோப்பில் நான் வீடியோ அங்கிட்டு போனேன்னா வீடியோ எடுக்க முடிஞ்சால் பார்க்குறேன். கரண்டக்காலுக்கு, அதாவது முழங்கால் அளவுக்கு இருக்கும், முழங்கால் அளவுக்கு இருக்கும் பில்லு. ஆளே உள்ளே நடக்க முடியாது. மழை என்னப்பா, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆடு ஏற்றுற நேரம் மழை பெஞ்சிச்சுன்னா மழை பெஞ்சுன்னா ரொம்ப சிக்கல். இத்தனை நாள் இருந்துட்டு இப்போ வெது வத்திலா நம்ம நேரத்துக்கு. எப்போவுமே ஏதாவது ஒரு இது வரும். மழை பெய்யுதுன்னா அவங்க கேட்பாங்களா? அதெல்லாம் இல்லை. மழை பெஞ்சாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, ஆடு ஏற்றுறதான். ஆடு வார தெரியல உனக்கு. இப்படா போச்சு ஒரு வலை. முடிஞ்சு. அதை பாரு, நீங்கள் போய் பாரு, சுற்றிக்கோங்க. சரி சரி. அது ரொம்ப மோசமாக போச்சு.
இந்தங்களுக்குள்ள ஒரு கன்னி மாதிரி இருக்கு. அது கிடக்கு தெரியுது. 1 2 கிடக்கு அதில். இப்போ பார்க்குறது இல்லை. இன்னைக்கு டையாச்சு 9 மணி ஆச்சு மாமோ. சரி போயிட்டாங்க. 9 மணி ஆச்சு. வாங்கி வேலை பார்க்கணும்ல. இப்போ மழை வேற வருது. நோம்பு கஞ்சி வச்சேன். சரி அதனால விரலன்னு மட்டலன்னு. நீங்கள் தான் காய்ச்சுவீங்களோ? நான் தான் காய்ச்சுவேன். சரி ஒரு நாளைக்கு வாங்கி வந்து கொடுங்க கஞ்சியை. சாயந்தரம் வாங்கிட்டு வரேன். குடிச்சு பார்க்கட்டு. ஆமாம் சரி போங்க நீங்கள் தான் சரியாக வராது. மழை ஓர ஆரம்பிச்சிருச்சுங்க, பெரிய மழையா. இன்னைக்கு நல்லா வயிற்றுக்கு மேலாம் பார்த்தா என்ன இப்படி பண்ணுது. மழை அடிக்குதுங்க. இந்த மழை ஒரு மாதத்துக்கு முன்னாடி பெஞ்சிருந்துன்னா நல்லா இருந்திருக்கு. வச்சு இருக்குன்னு இருக்குது. போயிட்டேன் எங்கிட்ட. செத்தோட்டத்தில் காட்டு விட்டு போச்சு. ஃபுல்லாக நனைச்சி விட்டு போச்சு. சரி இந்த மழைக்கு அப்படியே பூச்சி பிடிக்கும். அப்போ வேகமாக பார்க்கணும். ஒரு 2 மழைக்கு நீ வந்து கொஞ்சம் மேற்கடு இதை பாரு. இதை பார்க்கத்தேன் கண்ணு தெரியாமல் தான் பெரிய இதாக இருக்குது. சோதங்கியா கருப்பே சாப்பிடு. சோதங்கி அவ்வளோதான் இருக்குது. இப்போ நைட்டு மழை வருமா? என்ன ஒன்றும் தெரியல, பார்ப்போம். நைட்டு மழை வரணும் திறமைதான். இல்லையே, காலகாலத்தில் அள்ளிட்டு போயிடுறேன். அவர் ஃபோன் அடி சொல்லிடுங்க வண்டிக்கார விட்ட. துண்டு ஒரு கைதும் தானே. ஏன் கொண்டு வாங்கி போடுறா எதுக்கு? ஒரு 2 நிமிஷம் வெயில் அடிக்குது, ஒரு 5 நிமிஷம் மழை பெய்யுது. பாருங்க மேகத்தை. பக்கத்தில் தான் கடல் இருக்குது. அங்கேருந்து அள்ளிக்காந்து ஊற்றுது. போகுது மேகம். இல்லை வெயில் அடிக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இறந்தாலும் ஆயிக்கிறேன். துண்டு 2 துண்டு இருக்கு போதும். 3 துண்டு இருக்கு போதும். கொண்டு வா. அம்மா அம்மடியாக அள்ளிக்கிட்டு போட்டு செம வலிக்கு. என்ன எங்கிட்டும் ஓடிடக்கூடாதுன்ட்டு இன்னைக்கு மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். நைட்டு ஓடினின்னு வச்சுக்குவேன். நைட்டு போயிட்டு காலையில் வந்து பார்ப்பேன், இங்கே யாரும் இருக்க மாட்டான். வலை கட்டச்சினோண்ணே. இதை கட்டுறேன். மழை வருதுப்பா. அப்பா மழை வருது. விடியாங்க வேமா வாங்க. மழை அங்கேருந்து வர்றது அப்படியே தெரியுதுங்க. வீடியோவில் காட்ட முடியாது, சத்தம் கேட்குது தெளிவா. வலையா உட்காதியா, மழை வருது. பார்க்க வருதா? இப்போ பாருங்க, சுட்டா இப்போ வரும், ஆரம்பிக்க போகுது. சத்தம் கேட்குதா? இந்த மாதிரி தான் ஒரு 2 நிமிஷம் வெயில் போடுது, ஒரு 5 நிமிஷம் மழை பெய்யுது. ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்படி அப்படியே வச்சுருக்கேன். வந்து இறங்கிருச்சே. இப்போ நலைய பூரா ஆள் உள்ளே நிற்கிற ஆள்.
எப்படி போடுது பார்த்தீங்களா? வெயில் அடிக்குது, அடுத்து மழை பெய்யுது. நான் தான் சொன்னேன் அப்பளையா, மழை வருதுங்கிட்டு வாங்க அப்படின்னு. எங்கே வராந்துல நானுக்குள்ள கொடை கிடக்கு. அதை பிடிச்சிருச்சுங்க மறுபடியும். நான் ஒரு கொடை அடைஞ்சு ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை மழை வேறு நல்லதுதான். எதுக்குன்னா அந்த இத்தனை நாள் இங்கே கிடந்த ஹீட்டு பூரா இறங்கட்டும் நல்லா. குட்டியாக பாருங்க, வெட்ட உடனே ஆடி போய் நிற்குது. குட்டியை வெட்ட உடனே ஆடி போய் நிற்குது மழையில். எல்லாம் வசமாக மாட்டிட்டான். கூட்டுக்குள்ளே உட்காந்துருக்கலாம் போய். என்ன நினச்சி போயுது. நான் தான் அங்கே இறந்துக்கிட்டு இருக்கையில சொன்னல மழை வருதுன்னு. போய் கேட்காம அங்கே போய் நிற்கினிய உள்ள. அங்கேருந்து வருது சத்தம் கேட்குதுங்க தெளிவா. கவுத்து வைங்க. மயில் ரேகனா வாடி போயிடுச்சு. இதெல்லாம் விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்கு. ஆட்டையும் பட்டினியாக விட முடியாது. ஆட்டை களைச்சாச்சு. எல்லாம் இப்போ உழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடு ஏற்றுறோம்ல, இப்போ வந்து அழுக்காக இருக்கும், சரியான அழுக்காக இருக்கும். பிசு பிசுன்னு ஓட்டும் கைவிடலாம். ஆனால் மழை வெஞ்சது நல்லது தான், அழுக்கெல்லாம் ஓடிடும். இதென்ன நொண்டுது அந்த குட்டி? உண்ணி எதுவும் கிடக்கோ? கருப்பாக நினச்சா தான் பாவமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அதுவாக வந்துச்சுன்னா பிடிச்சி தூக்கி போட்டுடலாம் வண்டிக்குள்ளே. இல்லைன்னா ஓடி போச்சுன்னா நம்ம இங்கே ஆடு ராலியில் ஏற்றி வச்சுக்கிட்டு நம்ம நாய் தேடிக்கிட்டு தெரிய முடியாது. அதுலேயே பாதி நேரம் போயிடும். அப்புறம் ஆடெல்லாம் ராலிக்குள்ளே படுக்க ஆரம்பிச்சிடும். படுச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றோட ஒன்றா ஏறி மிதிச்சுட்டு போட்டு நகட்டி எடுத்துனேன். அதாங்க இன்னைக்குள்ள வீடியோ. எப்படி நைட்டு ஆடு ஏற்ற போகிறோம் தெரியல. நான் சாயந்தரம் வீடியோ எடுத்தேன்னா அடுத்த நாள் வரும். இன்றைக்கி வந்து என்ன கிழமை? இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி அநேகமாக அந்த வீடியோ வரும். அடுத்து இன்றைக்கி நைட்டில் உள்ளது எல்லாம் அடுத்த நாள் வரும். அங்கே ஆடு இறங்குறது இருந்துடலாம். ஓரளவு அங்கிட்ட போயிட்டா ஓரளவு கொஞ்சம் கண்டிப்பாக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு காரணம் ஆகிப்போகுது. இந்த மாதிரி மழை வந்துடுது அந்த நேரங்களில் எல்லாம் வீடியோ எடுக்கணுமே காண்டி எடுக்கிறேன். மற்றபடி சரியான வேலையாக இருக்குது. அவ்வளோதாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.